காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக நில அளவை அலுவலர்கள் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு நில அளவை அலுவலர்களின் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. போதிய நில அளவர்கள் இல்லாததால் தமிழகம் முழுவதிலும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பட்டா கோரிய மனுக்கள் லட்சக்கணக்கில் தேங்கியுள்ளதாக கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே நில அளவைத்துறையில் காலியாக உள்ள 5000க்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர். தமிழகத்திற்கு சுமார் 3 லட்சம் ஹெக்டேர் பட்டா இடங்களையும் 1 லட்சம் ஹெக்டேர் புறம்போக்கு இடங்களையும் பாதுகாக்க வேண்டிய நாங்கள் 5000 பேர் பணியாற்றுகிற இடத்தை இன்று வெறும் 500 பேர் பணியாற்றுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று வருகின்ற புதியவர்களை வைத்து இந்த களப்பணி ஆற்றுவதை இந்த அரசு மெத்தன போக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்களில் இந்த துறையில் காலிப்பணியிடங்கள் நிரப்பாவிட்டால் இன்று இருக்கின்ற நில அபகரிப்பு என்பது மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இன்று இந்த வேலைநிறுத்த ஆயத்த மாநாடை மக்கள் நலனுக்காகவும் அரசு நலனுக்காகவும் எங்களுடைய நலனுக்காகவும் இன்று துவக்கி இருக்கின்றோம். இதேபோன்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. திருச்சியில் நடைபெற்ற அச்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் காலி பணியிடங்கள் நிரப்புதல், இடமாறுதல், பதவி உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. 5 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி 10/8/2014 முதல் 14/8/2015 வரை ஒரு வார காலம் 5 நாட்களுக்கு கருப்பு பட்டை அணிந்து அலுவலகம் செல்வது என்றும், 17/8/2015 முதல் 21/8/2015 வரை 5 நாட்களுக்கு கருப்பு சட்டை அணிந்து அலுவலகம் செல்வது என்றும், 26/8/2015 அன்று போக்குவரத்து துறை நிர்வாகம் சீர்கெட்டு போனதற்கு அடையாளமாக அந்த நிர்வாகத்தினுடைய கொடும்பாவியை போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் முன்பு காலை 10 மணிக்கு எரிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களோ மாண்புமிகு முதல்வர் அவர்களோ அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றியத்தின் சார்பிலும் அகில இந்திய போக்குவரத்து துறை அரசு பணியாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் கேட்டுக் கொள்கிறோம்.